எல்லாம் வேப்ப மரத்து நிழல் நம்மளுக்கு எல்லாம் கிடைச்சிருக்கு. முன்னாடி எல்லாம் நிழலே இல்லை, எல்லாம் அவங்கள வெயில நானும் கொண்டாப்பா மனம். நமது முத்தப்ப நாயக்கனூர், மாரிப்பட்டி, வாடிப்பட்டி, அயன் கோயில்பட்டி, காமராஜர் நகர், உச்சிக்கண்டம்பட்டி, புதுக்கோட்டை, மொண்டிக்குண்டு, முப்பிடார்பட்டி, குளத்துப்பட்டி, கொச்சான்பட்டி, லிங்கப்ப நாயக்கனூர் ஆகிய ஊர்களிலிருந்து வந்து இங்கே கடுமையான வெயிலிலும் உங்கள் வீட்டு பிள்ளையாக என்னை பார்க்க வருகை பெறுந்திருக்கின்ற சின்ன குழந்தையெல்லாம் தூக்கிட்டு சொந்த பந்தங்களாக ஜாதி மதத்திற்கெல்லாம் அப்பாற்பட்டு அனைவரும் வந்திருக்கிறீங்க. உங்கள் வீட்டு பிள்ளைன்னு அம்மா வந்து என்ன முதல் 99 வேட்பாளர் இருக்கிறப்ப தேனியில உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து தம்பி தினகரன் பணியாற்றுவான்னு சொன்னாங்க. அதே மாதிரி 11 ஆண்டுகள் நான் இங்கே இருந்தேன். நமது பகுதிக்காக பணியாற்றி கொண்டிருந்தேன். நம்ம இந்த பகுதி புதுசு, சேடப்பட்டி பழைய தொகுதி இருந்துச்சுல அப்ப. ஆனா யாருப்பட்ட கண்டோ தெரியல, சில பேர் செய்த சரியான ராமர் காட்டுக்கு போன மாதிரி ஒரு 14 வருஷம் நானும் ஒதுங்கியிருக்காரு. அம்மாவருடைய கட்டளையினால நான் இங்க வராம இருந்தேன். இப்ப காலம் கழிந்து அம்மாவுடைய பெயர்லேயே கட்சியும் அம்மாவுடைய கொள்கைகளை முன்னெடுத்து செல்வதற்காக அம்மாவுடைய படத்தோட அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தொடங்கி 7 ஆண்டுகள்ல ஆர்கே நகர்ல கிடைத்த வெற்றி சின்னம் தான் அந்த குக்கர் சின்னம். உங்களுக்கு தெரியும், ஆர்கே நகர் மக்கள் அப்ப ஆட்சியில இருந்த பழனிசாமி ஓட்டுக்கு 10,000 ரூபாய் கொடுத்தோம், அதுக்கெல்லாம் மயங்காம என்ற வெற்றி பெற செய்தார்கள். உங்களுக்கு தெரியும், எல்லாம் தொலைக்காட்சியில பார்த்திருப்பீங்க. அந்த தேர்தல்ல திமுகவை டெபாசிட்டே காலி பண்ண செஞ்சாங்க. நான் தேர்தல் முடிஞ்சு நன்றி அறிவிப்புக்கு போறப்ப நான் அந்த பகுதிக்கு புதுசா அம்மாவுடைய தொகுதியில வந்து நின்ற என்ன நீங்க நான் ஒண்ணுமே செய்யல, உங்களுக்கு வாக்குறுதிகள் தான் கொடுத்தேன், நீங்க வெற்றி பெற செய்தீர்களே. அவர்கள் வீட்டுல 5-6 பேர் இருக்கீங்க, 50,000 60,000 கொடுத்தோம், எனக்கு வெற்றியை தந்தீங்க எப்படி அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க, நீ பெரியகுளம் எம்பியா இருந்தப்ப செஞ்சதெல்லாம் எங்களுக்கு தெரியும்பா, எங்க சொந்த பந்தம்லாம் அங்க இருக்காங்க, வேண்டியவங்க இருக்காங்க. அதே மாதிரி நீ அம்மாவுடைய தொகுதிக்கு அம்மா அவர்கள் இங்க இருந்த வரைக்கும் எல்லாம் செஞ்சாங்க. ஆனா உன்னை அந்த பழனிசாமி செய்ய விட மாட்டான், இருந்தாலும் நீங்க உன்னை நான் ஜெயிக்க வைக்கணும், ஜெயிக்க வச்சாங்க. அப்ப கேட்டேன், அவங்க 50,000 60,000 கொடுத்துருக்காங்களாம்மா அவங்க வீட்டுல இருந்து. அது யார், அவங்க அப்பா வீட்டு காசா? அந்த பெரியம்மா ஒரு மீனவ தாய். அங்க வந்து கடல்ல மீன் பிடிக்கிற மக்கள், அந்த மீனவர்கள் அங்க ராயபுரத்துல இருப்பாங்க. அது நம்ம தொகுதி தான், ஆர்கே நகர். அங்க இருக்கிற மக்கள்லாம் தினக்கூலிகள், டெய்லி வேலைக்கு போனாதான், ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் 500 ரூபாய் கிடைக்கும். வேலைக்கு போனாதான் வீட்டுல அடுப்பறியும், கடலுக்கு போனாதான் அவங்களுக்கு வருமானம். ஆனா அந்த மக்கள் அந்த 10,000 20,000 50,000 கேர் பண்ணல. அந்த பணம் எங்க வரி பணத்தை கொள்ளையடிச்சு எங்களுக்கே கொடுத்துருக்கான். சரிதானே? இப்ப எங்க திமுக வந்து 300 500 கொடுக்குறாங்க. யாரு கேண்டிடேட் விட்டு அப்பா விட்டு பணமா இல்ல ஸ்டாலின் வீட்டுல இருந்து வருதா? எல்லாம் கொள்ளையடிச்ச பணம். ஸ்டாலின் குடும்பம் டிக்கெட் இல்லாம ட்ரெயின்ல வந்த கதை நம்மளுக்கு தெரியும். நீங்க ஓட்டுக்கு 300 500 அப்ப கூட அல்ப பயலுக்கு ஒரு நல்ல மனசு இல்லை பாருங்க. அன்னைக்கு அண்ணாமலை தேனியில வந்து பேசுறதை கேட்டிருப்பீங்க. நான் கூட சொல்லல, அவர் அடிச்சாரு ஒரு அடி, கஞ்சா வித்த காசை கொண்டாந்து திமுக கொடுப்பான்னு. சரிதானே? அடிச்ச அடி தமிழ்நாடே ஆடிக்கிட்டு. ஒரு பக்கம் ஸ்டாலின் அடி. அதுக்கு முதல் நாள்தான் வந்து ஸ்டாலின் என்ன வந்து இப்படி பேசிட்டு போனாரு. ஆனா ஒன்னே ஒண்ணுமா, திமுகவும் அண்ணா திமுகவும் கள்ள கூட்டணி வச்சிருக்காங்க. அதான் உண்மை. ஏன்னா இங்க நான் ஜெயிச்சிடக்கூடாதுன்னு 2 பேரும் ஓட்ட பிரிக்கிறதுனா திமுகவுக்கு எதிராக நீங்க மக்கள்லாம் இருக்காங்க. அதனால திமுகவுக்கு எதிராக வாக்களிக்கிறதா அது வந்து நம்ம பாரதிய ஜனதா கூட்டணி வேட்பாளர்களுக்கு தான் வந்துடும் தமிழ்நாடு முழுவதும். அதை தடுக்கிறதுக்காக பழனிசாமி ரெட்டாலையை காட்டி அம்மாவுடைய சின்னம் எம்ஜிஆர் சின்னத்தை காட்டி நாங்கள் எல்லாம் ரெட்டாலைக்கு ஓட்டு போட்டிருக்கேன்னு நம்பிட்டு உங்களை பத்தி தெரியல அவங்களுக்கு. சரிதானே? அதாவது திமுக 300 500 இறக்கி பாக்குறான், அவன் டோக்கன் கொடுக்குறான். பாத்தீங்களா இல்லையா? டோக்கன் வந்துச்சா அவங்களுக்குலாம்? வந்துச்சா? இங்க எல்லாம் 300 500 என்னப்பா 300 ரூபாய் கொடுத்தாங்களா? அது உங்க பணம் தான்.
வரலையா? அதுல பாதி அவனை தூக்கிட்டு ஓடிட்டாங்க. 100 பேருக்கு கொடுக்க சொன்னா 30 பேருக்கு கூட வந்திருக்கும். அதெல்லாம் உங்க வரி பணம் ஏதோ கொடுத்துட்டான்னு நினைக்கிறேன். அவங்க அப்பாவோட காசா? அந்த 300 ரூபாய்க்கு அவங்க ஓட்டோட விலை 300 கோடி கொடுத்தாலும் ஒரு ஓட்டுக்கு விலை கிடையாது. இப்ப நீங்க நம்ம ஊர்ல நடுநிலை பள்ளியை மேல்நிலையாக உயர்த்தணும் கேக்குறீங்க. புத்தப்பநாயக்கனூர்ல 3000 பேர் இருக்கோம், இங்க மேல்நிலை நீர் தொட்டி வேண்டும் கேக்குறீங்க. அந்த ஓட்டோட மதிப்பு குக்கர் ஜெயிச்சுச்சுன்னா அதான் நடக்கும். கரெக்டா இல்லையா? உங்க ஓட்டோட மதிப்பு 300 ரூபா இல்ல, 500 ரூபா இல்ல, அதுக்கு விலையே கிடையாது. தயவு செய்து எண்ணி பார்க்கணும். நீங்க போடுற ஒவ்வொரு ஓட்டு தான் நமது பகுதியோட தலையெழுத்த மாற்றம். ஒரே ஒரு ரேஷன் கடை உள்ளது, அது 3 கடையா வேணும். இளைஞர்களுக்கு விளையாட்டு மைதானம் வேண்டும். மதுரை பெரியார் பஸ்ஸிலிருந்து நேரடியாக பஸ் வேணும். ஐஐடி அல்லது பாலிடெக்னிக் வேணும். வாடிப்பட்டிக்கு 58 கால்வாய் பாசனம் கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும். நடுநிலை பள்ளியை உயர்நிலை பள்ளியாக தரம் உயர்த்த வேண்டும். மொண்டிக்குண்டுக்கு பேருந்து வசதி வேண்டும். முத்தப்பநாயக்கனூர் வரை நல்ல ரோடு வேண்டும். மாரிப்பட்டியில மயானத்திற்கு பாதை வேண்டும். நெல் உலர்த்த களம் வேண்டும். காமராஜர் நகர் செல்லும் சாலை சரி செய்ய வேண்டும். காமராஜர் நகர்ல மயானத்திற்கு பாதை வேண்டும். ஊர் பொதுமக்களுக்கு கழிப்பறை, இங்கெல்லாம் கழிப்பறை என்ன கட்டி கொடுக்கலையா? அவங்க தண்ணி எல்லாம் குடிக்க சுடுகாட்டுக்கு. சரி, வேற சுழிச்சான்பட்டி கிளைக்கு 58 கால்வாய் பாசன வசதி, சிமெண்ட் வாய்க்கால் வேண்டும். உத்தப்பநாயக்கனூர் டு லிங்கப்பநாயக்கனூர் சாலைகளையும் உசம்பலி டு லிங்கப்பநாயக்கனூர் சாலைகளையும் சரி செய்து தர வேண்டும். ரேஷன் சுழிவச்சான்பட்டியில் அமைத்து தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். திருமண மண்டபம் வேண்டும். எங்கள் ஊரில் உள்ள கண்மாய்களை தூர்வாரி ஆக்கிரமிப்பில் ஆற்றி தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். வெளியூர் பொறுப்பாளர்கள், இது அவங்கள சுழிவச்சான்பட்டியில் மொத்தம் ஓட்டு. இந்த டீட்டெயில் நான் கேட்கலப்பா. மக்களுக்கு என்ன வேணும்னு கேட்டா இவரு அதெல்லாம் நிறைவேற்றி தர. உங்களுடைய ஒவ்வொரு ஓட்டும் 300 ரூபா 500 ரூபா இல்ல, 3000 கோடி கொடுத்தாலும் அந்த ஓட்டுக்கு மதிப்பு கிடையாது. நம்ம உயிருக்கு மதிப்பு உண்டா? அதே மாதிரிதான் ஓட்டு. தயவு செய்து நமது பகுதி வளர்ச்சிக்காக நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் என்ன சின்னம்? குக்கருக்கு வாக்களிங்க. அந்த பெட்டியில 5ஆம் நம்பர்ல இருக்கும் குக்கர். ஓட்டு போட்டு நீங்க ஜெயிக்க வைப்பீங்கன்னா மூக்கையா தவிர தொடர்ந்து 6 முறை வெற்றி பெற செய்தவர்கள் நீங்க. அதுவும் தேர்தல் செலவுக்கு அவருக்கு காசு கொடுத்து ஜெயிக்க வைக்கிற மக்களுக்கு இவன் காசு கொடுக்கிறாளாம். போக்கத்த பசங்க அவர்களுக்கு இந்த தேர்தல்ல பாடம் புகட்டணும். இன்றைக்கு பிரதமர்னா நம்ம மோடி அவர்கள் தான் வேட்பாளர். திமுக யாருக்கு பிரதமர் பேசிட்டா கேள்வி கேட்க முடியும்? 100 நாள் வேலை வாய்ப்புல இந்த ஆட்சியில முறைகேடு நடந்ததுனால நிறுத்திருக்காங்க. இப்ப அது மத்திய அரசு திட்டம். தமிழ்நாடு அரசு 324 ரூபாயா ஒரு நாளைக்கு சம்பளமாக்கி தேர்தல் முடிந்ததா அதெல்லாம் சரியா நடக்கும். பஸ் வேணும், சரிம்மா பஸ் படிச்சிட பஸ் வேணும்னு எல்லா ஊருக்கு தேவைகளை மறுபடியும் நான் இதெல்லாம் டைப் பண்ணி எடுத்து வர்றேன். நன்றி அறிவிப்புக்கு ஒவ்வொரு ஊருக்கும் வர்றேன். இப்ப நாட்கள் கம்மி. இன்னொன்னு பல ஊர்களுக்கு தோழமை கட்சிகளுக்கு ஓட்டு கேட்க வேண்டிய அதுக்காகவும் போக வேண்டி இருந்துச்சு. சில ஊர்களுக்கு எங்க வீட்டுக்காரமா வந்தாங்க இல்ல, அதனால தேர்தல் முடிஞ்சு எல்லா ஊருக்கும் நான் வருவேன். உங்களை எல்லாம் ஒவ்வொரு ஊர்லயும் வந்து சந்திப்பேன். நமது பகுதிக்கு இது கேட்டீங்களா, இன்னும் என்ன வேணும்னு கேட்டு இந்த 5 ஆண்டுகளில அதன் தேவை அடிப்படையில் எல்லாத்தையும் நிறைவேற்றி தரும். அடுத்த தேர்தலுக்கு ஓட்டு கேட்க வர்றப்ப நீங்க கேட்ட அத்தனையும் நிறைவேற்றி தந்தேன் என்ற மனநிறைவோடு நான் வர வேண்டும். நீங்கள் மனநிறைவோடு என்னை வரவேற்க வேண்டும். குக்கர் சின்னத்தில் வாக்களிக்கணும். உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பேன் என்று சொல்லி நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.